ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அனி தமிழ். நான் உங்கள் அனிதா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் ரெசிபி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ரெசிபியுமே சேர்த்து செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லைன்னா டக்குன்னு இந்த தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ரெசிபியும் அல்டிமேட்டாக இருக்கும். தோசை வித் சட்னி ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். நான் மெஷரிங் கப்பால் எடுக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருட்களையும் அளந்துக்கங்க. இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா லைட்டாக அப்படி விரல்களால் தேய்ச்சி ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க, அவலெல்லாம் ரொம்ப மசிஞ்சிரும். லைட்டாக அப்படி தேய்ச்சி மசிச்சுக்கோங்க. தேய்ச்சி இது ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி நான் எடுத்துக்கிறேன். இதை கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஊறட்டும். ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. கரெக்டாக அவல் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கேப்பில் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கடுகு கறியிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயமும் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கங்க. இப்போது ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து செய்யும்போது சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காயை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நல்லா 1 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே நல்லாவே சூப்பராக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சட்னி வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக அரைச்சிக்கோங்க, தண்ணியாக வேணும்னா தண்ணி அரைச்சிக்கோங்க. எப்படி செஞ்சாலும் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஓரளவுக்கு தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இதுமாரி செய்யும்போது இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு துவையல் மாதிரி திக்காக வேணும்னாலும் நீங்கள் திக்காக அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை வந்து தாளிக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கடுகு சேர்த்து தான் வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிக்க தேவையில்லை. நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை விட திக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை இதை விட தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை விட தண்ணியாக வச்சாலும் கூட. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஊற வச்ச அவல் பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு. தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாருக்கு நான் இந்த அவலை மாற்றிக்கிறேன். தண்ணியோடவே மாற்றிக்கங்க. தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிடாதீங்க. அவல் சேர்த்துட்டு அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து செய்யுங்க. தோசையோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/4 கப் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா திக்கான தயிராக 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம அவலில் ஊற வைக்கும்போது அதில் எக்ஸஸாக தண்ணி இருந்தது. அதோடு சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி எக்ஸஸாக தேவைப்பட்டதுன்னா மட்டும் நீங்கள் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
ரொம்ப நைஸா அரைக்க தேவையில்ல. கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் கொரகொரப்பாவே அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப அரைச்சுட்டு வந்த மாவ பவுலுக்கு மாத்திக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஓரளவுக்கு திக்கா எடுத்துக்கங்க. அப்பதான் நம்ம வந்து தோசை செய்யறதுக்கு நல்லா இருக்கும். இதுல வந்து இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லன்னா, நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். இல்ல ஈனோ சேர்க்கணும்னு நெனச்சீங்கனாலும், ஈனோ 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கங்க. இப்போ நான் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் பேட்டர் வந்து. இதுக்கு மேல நீங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்ப பாருங்க நல்லாவே கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நீங்க கலந்துக்கங்க. இதுல வந்து நீங்க அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அல்லது கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். தேவைப்பட்டா நீங்க ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இங்க பேன் ஹீட் பண்ணி அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரஷ்ஷ வச்சு நல்லா அத வந்து தேய்ச்சுக்கங்க. நீங்க தோசைக்கல்ல கூட செஞ்சுக்கலாம். ஆனா எதுல செஞ்சாலுமே லோ ஹீட்ல வச்சுட்டு செய்யுங்க. இப்போ நான் வந்து 1 1/2 குழிக்கரண்டி மாவு எடுத்து இதில சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப மெலிசா ஊத்த முடியாது. ஓரளவுக்கு திக்கா தான் இத ஊத்த முடியும். அப்பதான் நல்லா இருக்கும் இந்த தோசை. இப்போ லோ ஹீட்ல வச்சே குக் பண்ணுங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு குக் ஆகிடும். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணுனீங்க அப்படின்னா, உடனே கருகிடும். அதனால லோ ஹீட்ல வச்சுட்டே குக் பண்ணுங்க. இப்போ நான் என் மேல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த தோசை எண்ணெய் இல்லாமலும் செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ கீழே வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் நம்ப. நான் சொன்ன மாதிரி இது உடனே உடனே குக் ஆகிடும். அதனால ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. அதே போல மாவை ஊத்திட்டு வேற வேலை இருக்குதுன்னு பார்க்கவும் போயிடாதீங்க. ஏன்னா சடனா கருகிடும். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. வெளியில எடுத்துக்கலாம். நீங்க இன்னொரு தோசை நீங்க செய்யும்போது, தோசை கல்லுல ஊத்துனீங்க அப்படின்னா, லைட்டா தண்ணி தெளிச்சு தொடச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு மாவ ஊத்துங்க. இல்லன்னா அது போய் அடியில ஒட்டிக்கும். நான்ஸ்டிக் பேனுன்றதுனால நம்ம வந்து தண்ணி தெளிக்க தேவையில்ல. அப்படியே ஊத்துனா அது சூப்பரா வரும். இதே நீங்க தோசை கல்லுல செய்றீங்க அப்படின்னா, தண்ணி தெளிச்சு நல்லா ஒரு காட்டன் கிளாத்த வச்சு தொடச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த தோசை நீங்க ஊத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ வந்து நமக்கு அடியில ஒட்டாம வரும். இப்போ நான் இன்னொரு தோசையும் ரெடி பண்ணிட்டேன். இதையும் இப்போ வெளியில எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும். ஸ்பாஞ்ச் மாரி இருக்கும் தோசை. அப்படியே சாப்பிட்டீங்கன்னா, அந்த தேங்காய் ஃப்ளேவரோட அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த சட்னிக்கும், இந்த தோசைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசை செஞ்சு குடுத்தீங்கன்னா, யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த தோசையையும், சட்னியையும் இன்னைக்கு நைட்டே உங்க வீட்ல டின்னருக்கு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு இது போல தோசை செஞ்சு குடுத்தீங்கன்னா, சட்னி ரெசிபிக்கு பதிலா தேங்காய் துருவலும், வெல்லமும் கலந்து இந்த தோசை கூட குடுத்தீங்க அப்படின்னா, அத வந்து தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்க. 2 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதே போல நீங்க இதுல வந்து தேன் ஊத்தியும் குடுக்கலாம். அத தொட்டு சாப்பிடும்போதும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நிச்சயமா 3, 4 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இது போல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம குக் வித் அனி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.